என்னம்மா நடக்குது? தமிழ், நான் அப்புறமா எல்லாம் சொல்றேன். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. அத்தை, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? தட்டை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கங்க. விழியிலே என் விழியிலே கனவுகள் கலைந்ததே, உயிரிலே நினைவுகள் தழும்புதே, கண்ணங்களில் கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே. பந்தக்கால் வச்சாச்சு, மாப்பிள்ளை பொண்ணு வர சொல்லுங்க. வாங்க வாங்க. உதடுகள் உலருதே. அப்படியே மாப்பிள்ளையும் பொண்ணு உள்ள போங்க. வாங்க உள்ள வாங்க. வா உள்ள வாங்க. அப்புறம் என்ன, தட்டை மாத்தியாச்சு, கல்யாண தேதியும் முடிவாயிடுச்சு. டேய் தோர, நீ வாங்கிட்டு வந்த புடவை எடுத்து பாரதி கிட்ட கொடு. பாரதி வாங்கிக்கோங்க பாரதி. வெக்கப்படாம வாங்கிக்கோங்க பாரதி. டேய் ஆதி, டேய் உனக்காக எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடா இதை வச்சு பாத்துட்டு இருக்க? டேய் மச்சான், இது உனக்கே நல்லா இருக்கா? முதல்ல இதை கிழிச்சு தூக்கி போடு. கேஷவ், நான் இதை என்னோட பொக்கிஷம் மாதிரி வச்சிருக்கேன். இதை போய் கிழிச்சு போட சொல்றேன். டேய், நீ பேசுறது உனக்கே அநியாயமா இல்ல? இதை யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் நினைச்சு பாத்தியா? யாராவது என்னடா அம்மாவோ இல்ல ஸ்வேதாவோ பார்த்தா பெரிய பிரச்சனையாயிடும் மச்சான். டேய் மச்சான், தயவு செஞ்சு இதை கிழிச்சு தூக்கி போடு போ. ப்ளீஸ் கேஷவ், இதை மட்டும் நீ கிழிச்சு போட சொல்லாத. என்ன புரிஞ்சுக்க. டேய், இங்க முதல்ல என்ன சிச்சுவேஷனுங்கிறத புரிஞ்சுக்கோடா. காலையில விடிஞ்சா உனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல போய் இதை பார்த்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? இருந்தா தானே இதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. நானும் இதை கிழிச்சு போறேன். சாரி கேஷவ், ஐம் சாரிடா. டே, என்னால தாங்கிக்க முடியலடா. இது மட்டும் வேண்டாம், என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். ப்ளீஸ். டே கேஷவ், சின்ன வயசுல இருந்தே நம்ம சில நினைவுகளை பொருளா மாத்தி அது பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி தாண்டா இந்த ஆட்டம் எனக்கு. இது தமிழ் எனக்காக வரைஞ்சு கொடுத்தது. ரொம்ப அற்புதமா கிடைச்ச அந்த பொருள் என் வாழ்நாள் முழுக்க நான் கூடவே வச்சுக்கணும்னு மனசு துடிக்குதுடா.
மச்சான், உன் மனசாட்சியை தொட்டு சொல்றா, நீ இந்த ஆர்ட்டுக்கு ஆசைப்படுறியா இல்ல இதுல இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு ஆசைப்படுறியா? டேய், நான் பொண்ணு மட்டும் சொல்றேன்டா, உனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதா இங்க எல்லாருக்குமே சந்தோஷம். உன் மனசுல நினைச்சிருக்கிறது நடக்காதடா, நடக்க கூடாதுன்னு உனக்கு தெரியும். அம்மா, ஸ்வேதா, உன் குடும்பம், இவங்க எல்லாரையும் யோசிச்சு பாத்தியா நீ? கேஷவ், நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியாம இல்ல. ஆனா அதுக்குன்னு நினப்ப கூட அழிச்சிருந்து சொல்றது அநியாயம்டா. அவ பாவம். தமிழ். பாரதி, இந்த கஷாயம் நல்லா சூடா இருக்கு. அப்படியே ஆத்தி வெது வெதுன்னு குழந்தைக்கு கொடு, நல்ல இதமா இருக்கும். பாரதி, என்ன யோசிக்கிற? இல்ல அத்தை, இவ்ளோ நேரம் ஆச்சு, காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இருக்கு. ஆமா பாரதி, வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மருந்து கொடுத்து பாப்போமா? இல்ல அத்தை, டாக்டர் 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் மருந்து கொடுக்க சொல்லிருக்காரு. எனக்கு இப்பவே உங்களை பார்க்கணும் ஃப்ரெண்ட். என்னடி உள்ள ஏதோ முனகிக்கிட்டே இருக்கு? அத்தை, அது அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்படிதான் அத்தை, ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. நீங்க வாங்க ஃப்ரெண்ட். சரி, இத நல்லா கொஞ்சம் ஆற வச்சு கொடு, காய்ச்சல் குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்க அத்தை, நான் கொடுக்கறேன். சரி, நீ குழந்தை பக்கத்துல இருந்த பாத்துக்க, நான் நைட்டு டிஃபன் வேலையில நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. நான் ஒண்ணு பெத்து வச்சிருக்கேனே, கொஞ்சம் கூட உதவியே செய்யறது இல்ல. சரி, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ குழந்தைய. தமிழ், தமிழ் இங்க பாருமா. தமிழ், எழுந்துக்கோடா, எந்திரி. பாத்து பாத்து. அம்மா, நாம போய் என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு வரலாமா? எழுந்து உட்காரு, முதல்ல இத குடி. சரி, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, பாத்து. ஒண்ணும் இல்லடா, கொஞ்சம் குடி. அம்மா, போதும்மா ப்ளீஸ். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கலாம். நாம போய் என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு வரலாமா? தமிழ், அவர்தான் சென்னைக்கு போயிருக்காருல, நாம இப்ப போய் எப்படிடா பார்க்க முடியும்? சரிம்மா, அப்படின்னா நான் போன்ல பேசிக்கிறேனே, ப்ளீஸ்மா. சரி இரு, நான் அவருக்கு போன் பண்ணி பாக்குறேன். ஏங்க, அவ என்ன சொல்லிட்டு இருக்கா? நீங்க எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க? யாரு? நான் லூசா? இந்நேரம் நம்ம ஆளு மாறி இருக்கான்ல, அவன் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி அவளுக்கு உயிர் பயத்தை காட்டியிருப்பான். அதனாலதான் அவன் பயந்துட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பா, தெரியுமா? அதுக்கு நம்ம அசால்ட்டா இருக்க முடியாதுப்பா. வேற ஏதாவது பிளான் பண்ணி அந்த பொண்ணு மண்டபத்துக்கு வந்து நின்னுட்டா? நீ சொல்றது கரெக்டான பாயிண்ட் தான்மா. ஸ்வேதா, நீ எதுக்கும் கவலைப்படாத. வீடு மண்டபம்னு சுத்தியும் நம்ம ஆளுங்களை இறக்கிடுறேன். கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தானமா இருக்கு. நமக்கு தெரியாம ஒரு ஆள் கூட உள்ள வர முடியாது. அத நான் பாத்துக்கிறேன். ஸ்வேதா, அப்பா சொல்றது சரிதாண்டி. நாளானைக்கு உன் கழுத்துல தாலி ஏற போகுது. அதுக்குள்ள நாம எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். நீ இதை எங்க இருந்து எடுத்தியோ அங்கே கொண்டு போய் வச்சிரு. ஒருவேளை நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு மாப்பிளைக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ,
வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணாலும் பண்ணிடுவாரு. சரி, நீங்க இங்க இருங்க. நான் மாரிக்கு போன் பண்ணி மண்டபத்துக்கு ஆள் அனுப்ப சொல்றேன். ம்? என்ன இன்னைக்கு உனக்குள்ள இதயம் துடிக்கிறதுக்கு காரணமே நான் தான். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இதயத்தை நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். அப்படிப்பட்ட இதயத்துல நான் தானே இருக்கணும். நீ என்ன வேற வழி வச்சிருக்க? என்ன நான் விட்டுருவேன் நினைச்சியா? தம்பி, யார் பாணி? இல்ல சொல்லு, யார் வீட்டுக்கு வந்திருக்க தம்பி? இல்ல அது இங்க உன்னதான் தம்பி கேக்குறேன். யார் வீட்டுக்கு வந்திருக்க நீ? இல்ல அந்த இடத்துல ஒருத்தர போய் உன்னதான் கேக்குறேன். எங்க போற? நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். ஏ தம்பி, நில்லுப்பா. ரத்னண்ணா, 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 வெளியில வாங்கண்ணா. யாருப்பா? என்னாச்சு? எல்லாரும் இந்த நேரத்துக்கு வந்துருக்கீங்க, என்ன விஷயம்? ரத்னம், ஊருக்குள்ள ஒரு திருட பூந்துட்டான்ப்பா. என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, பெருசு கொட்டாய்க்குள்ள தூங்கிட்டு இருந்திருக்கு. நாய் குறைக்கிற சவுண்டு கேட்ட உடனே வெளியே வந்து பார்த்தா புதுசா எவனோ ஒருத்தர் நின்னுகிட்டு இருந்திருக்கான். என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள ஓடி போயிட்டானா? ஆமாப்பா, நான் நில்லுடா யாருன்னு கேக்குறேன், அவன் பதில் சொல்லாமலே ஓடிட்டான்ப்பா. அதான்ப்பா, அவன் இங்க ஒளிஞ்சிருக்கான்னு தேடிட்டு வரோம். இன்ன வரைக்கும் அவன் கிடைக்கவே இல்லை. அதான் ஒருவேளை ஏதாவது வீட்டுக்குள்ள இறங்கிட்டானு எங்களுக்கு சந்தேகமாவே இருக்கு. அதான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வரோம். நீயும் வீட்டுக்குள்ள போய் பாத்துக்கப்பா. என்னப்பா இது, காலை இப்படி கெட்டு போய் கிடக்குது? ஆமாண்ணே, நீங்கள் உள்ள போய் பாருங்க, நாங்களும் அந்த பக்கம் போய் பாக்குறோம். நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே.
டேய் தானோ, இதோ வரேன்பா. டேய் துரை, வரப்பா. எல்லாரும் வாங்க. சொல்லுங்கப்பா, ஏன் இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? என் உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, நீ மட்டும் வந்திருக்க. மாப்பிள்ளை எங்க? அவர் நைட் டியூட்டி போயிருக்காருப்பா. சரி, ஊருக்காரங்க நம்ம தெருக்குள்ள திருடன் பூந்துட்டான்னு இப்பதான் வீட்டுக்கு வீடு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பத்திரமா இருங்கன்னு சொல்லி. அம்மா, நகைப்பட்டி இருக்கிற பீரோவையெல்லாம் நல்லா பூட்டிருக்கீங்கல்ல? அதெல்லாம் பூட்டி தாண்டி இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாய் குலைக்கிற சத்தம் கேட்டு நான் வெளியே வந்து பார்த்தேனே. ஆனா ஆள் யாருமே இல்லையே. அப்படியே இருந்தாலும் தைரியமா போலீஸ்காரன் வீட்டுக்குள்ள வருவானா? ஏய், திருட வர்றவனுக்கு இது போலீஸ்காரன் வீடு, இது பொல்லாத வீடுன்னு தெரியவா போகுது? நம்ம தெருக்காரங்களாம் வந்து எச்சரிக்கை பண்ணிட்டு போறாங்க. நம்ம எதுக்கும் நம்ம வீட்டை செக் பண்ணி பாத்துக்கிறது நல்லது தானே? துரை, மா, நீ போய் ஸ்டோர் ரூம், பின்னாடி பழக்கடை, எல்லா இடத்துலயும் போய் தேடு. சரிம்மா. டேய், கையில ஏதாவது கட்டை கிட்ட எடுத்துட்டு போடா. யாரையாவது பார்த்தேன்னு வச்சுக்க, அப்படியே ஒரே போடா. சரிம்மா, நான் எடுத்துட்டு போறேன். சரி தானோ, நீங்க 2 பேரும் போய் அந்த பக்கம் போய் பாருங்க, போங்க. ஐயோ, நான் போக மாட்டேப்பா. என்ன ஏதாவது செஞ்சுட்டானா நான் என்ன பண்றது? ஹாய் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், எப்ப வந்தீங்க ஃப்ரெண்ட்? எனக்கு காலையில இருந்து உங்களை பார்க்கணும் போலவே இருந்துச்சு. ஃப்ரெண்ட், எனக்கும் உங்களை பார்க்கணும். உங்களுக்கு ஒரு வேளை உடம்பு சரியில்லையோன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்த நிமிஷமே நான் உங்க முன்னாடி வந்து நிப்பேன். ஃப்ரெண்ட், நான் சொன்னேன்ல, இந்த கயிறு கட்டுனா நீங்க கண்டிப்பா திரும்ப வருவீங்கன்னு. சரி ஃப்ரெண்ட், இப்போ உங்களுக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட். ஆதி, டைம் ஆச்சு. இதுக்கு மேல நீங்க இங்க இருக்கிறது நல்லதில்ல. காலையில எழுந்ததும் உங்க வீட்ல உங்களை காணும் தேட ஆரம்பிச்சாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். ஆதி, ப்ளீஸ் வாங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சாரி பாரதி. ஃப்ரெண்ட், நான் வரட்டுமா? ஆதி, டேய், வண்டி நிறுத்துடா. வண்டி நிறுத்துடா. எதுக்கு நிறுத்த சொன்ன? அங்க பாரு. அன்னைக்கு தானே குத்துனான். எப்படா தப்பிச்சாங்க? டேய், அன்னைக்கு தப்பிச்சிட்டான். இன்னைக்கு அவன் கதையை முடிச்சான். எதுக்கு அந்த பொம்பளை ஃபோன் பண்ணி கேட்டுக்கடா? காசு காசு கொடுக்காம போயிடுப்போது. நீ சொல்றது சரிதான்டா, கேளு. ஹலோ மேடம், நான் தான் சேகர் பேசுறேன். ஏய், என்ன நீ எதுக்கு போன் பண்ற? காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. சேகரா சேகர். ஏய், முதல்ல பேரை மாத்து. வெயிட் போன. ஒரு முக்கியமான விஷயம் மேடம். என்னையா? மேடம், அன்னைக்கு மிஸ் ஆன ஆதி அவன் இப்ப எங்க கண்ணு முன்னாடியே தான் இருக்கான். அவனை போட்டுறவா? கேட்டா கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்கியா? மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? ஏய், நாளைக்கு மறுநாள் அவனுக்கு கல்யாணம். காப்பு கட்டி வீட்டுல தான் இருக்கான். அவன் எப்படி ஊ முன்னாடி வந்து நிற்பான்? மேடம், சத்தியமா எங்க முன்னாடி தான் மேடம் இருக்கான். நான் வேணா போட்டோ எடுத்து அனுப்புறேன் பாருங்க.
நிஜமாவா சொல்ற நீ? மேடம் அதான் போட்டோ அனுப்பியிருக்கேன் மேடம், நம்புங்க மேடம். இத பாரு, செம்ம சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆடே கசாப்பு கடையில வந்து சிக்கி இருக்கு. இங்க பாரு, இன்னைக்கு மட்டும் அவனை போட்டுட்ட, நீ பேசின அமௌண்ட்டை விட டபுளா வாங்கிக்கோ. மேடம் நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, காரியத்தை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன். ஓகே மேடம். டேய் மேடம் போட சொல்லிட்டாங்க. அன்னைக்கு அவன் மிஸ் ஆனது நமக்கு தான்டா லக்கு. இப்ப நமக்கு டபுள் பேமெண்ட் கிடைக்க போகுது. ஏய் வாடா. ஏய், என்னடி? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உனக்கு இப்போ ஏதோ ஒரு போன் வந்தது. அந்த கால்ல பேசுனதுல இருந்தே உன் முகம் சரியில்லை. என்னாச்சு? உண்மையை சொல்லு. இல்ல பாரதி, அது வந்து ஆதி. ஆதி? ஆதிக்கு என்ன? ஆமா, உனக்கு யார் போன் பண்ணது? அது நீ கூட. என்னடி? ஒரு நிமிஷம் இங்க வாயா, வா சொல்றேன். ஏய் வா லதா, பாரதி. என்னன்னு சொல்லு. பாரதி, ஆதியை நேத்து நைட்ல இருந்து காணுமா? என்னது? ஆதிய காணுமா? என்னடி சொல்ற? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எம்டி இப்பதாண்டி கால் பண்ணாரு. அவர்தான் ஆதி அங்க ஆபீஸ்க்கு வந்திருக்காரான்னு கேட்டாரு. பாரதி, நான் ஆதி இங்க வரலன்னு சொல்லிட்டேன். அவரும் எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டாராம். எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொல்றாரு. ஆதி? லதா, நீ நிஜமாதான் சொல்றியா? நான் எதுக்கடி இந்த விஷயத்துல போய் சொல்ல போறேன்? சத்தியமா எம்டி தான் கால் பண்ணி சொன்னாரு. நீ வேணா பாரு. ஆதி எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. ஆதி, எங்க போயிட்டீங்க? கடவுளே, ஆதிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. பாரதி, எனக்கு முன்னாடி ஒரு டவுட் இருந்துச்சு. நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல, ஆதிக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆனதுல இருந்து அவர் ஒரு மாதிரியாவே இருக்காருன்னு. ஒருவேளை வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் பிடிக்கல போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம சீக்கிரம் போலாம். ரொம்ப நேரம் இங்க நிக்கிறத பார்த்தா அந்த மேனேஜர் வந்து ஏதாவது சத்தம் போடுவாரு. வா பாரதி. கேஷவ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட படிச்சவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டயும் கேட்டு பாத்தியா? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லம்மா, இது வரைக்கும் எதுவும் தெரியலம்மா. நானும் காலேஜ் செட்ல இருந்து ஸ்கூல் மேட்ஸ் வரைக்கும் எல்லார்கிட்டயும் பேசி பார்த்துட்டேன். ஆனா ஆதி எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்கம்மா. அம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா. ஆதிக்கு கட்டாயம் எதுவும் ஆயிருக்காது. ஒருவேளை அவன் இன்ஃபார்ம் பண்ண நினைக்கிறதுக்குள்ள போனு சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம்ல. அம்மா, அவன் கண்டிப்பா வந்துருவாமா. ஆமாமா, வருவான் வருவான். வாசலையே பாத்துட்டுருங்க. ஆமாண்டா, மாப்பிள்ளைய யாருக்கும் தெரியாம அனுப்பிச்சு வச்சுட்டு இப்ப விளக்கம் கொடுத்துட்டு இருக்கியா? கல்யாணத்தை பக்கத்துல வச்சிருக்கோம். ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆனா நீயா பதில் சொல்லுவ? ஏங்க, நீங்க வேற என்னங்க? ஏன் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க? வாய் முடித்து கொஞ்சம் சும்மா இருங்க. மாமா நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு. சின்ன வயசுல இருந்து அவர் தான் எனக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருந்ததுக்கு
எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்ல புலம்புடி புலம்பு. உன் தகுதிக்கு ஆசைப்பட்டிருக்கணும். மகாராணியாகி இந்த வீட்டை ஆளணும்னு ஆசைப்பட்டல. இந்த பவானி விட்டுருவனா? மாமா எல்லாரும் சும்மா இருக்க மாட்டியா? எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஆள் ஆளுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு என் புள்ள பத்திரமா வீடு வந்து சேர்ந்தா அதுவே போதும். நீங்க நினைக்கிற மாதிரி ஆதி திரும்பி வர போறதும் இல்ல, இந்த கல்யாணம் நடக்க போறதும் இல்ல. இத பாருங்க, ஒருவேளை ஆதிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னா அது கண்டிப்பா என்கிட்ட சொல்லிருப்பான். இந்த மாதிரி வீட்டை விட்டு எல்லாம் போக மாட்டான். அக்கா அது இல்லக்கா, ஒருவேளை ஆதி உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்பான்னு எனக்கு தோணுது. இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. என்ன கேஷவ், ஆதிக்கு போன் போகுதா இல்லையா? அம்மா, நானும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. ஐயோ கடவுளே, நேரம் ஆக ஆக எனக்கு பயம் அதிகமா இருக்கு. ஆதி எப்பவுமே இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம நடந்துக்க மாட்டான். ஐயோ, என்ன நடந்துச்சோ தெரியலையே. எங்க போயிட்டான் ஆதி? அம்மா, ஆதி இங்க இருந்து நேரா வீட்டுக்கு தானே போறேன். நீங்க ஏன் இவ்ளோ நேரம் உங்களுக்கு? பாரதி, அது வந்து நான் திரும்பி வர்றப்போ கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல ஆள் கிடைச்சு பஞ்சர் போட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, ஒருவேளை வேற ஏதாவது நடந்திருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? அதனால்தான் இந்த மாதிரி சமயத்துல வீட்டை விட்டு போக கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எனக்கு புரியுது பாரதி, இனிமே நான் இப்படி நடந்துக்க மாட்டேன். அம்மா, இப்ப தமிழுக்கு எப்படி இருக்கு? நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவ நல்லா தூங்கிட்டான். இப்ப நல்லா இருக்கா ஆதி? சரி, நீங்க கல்யாண மாப்பிள்ள வேற, ஏகப்பட்ட வேலை இருக்கும். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, போனை வச்சிடுறேன். பாரதி, தமிழையும் உங்களையும் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேன். நீங்க கல்யாணத்துக்கு வரீங்கல்ல? பாரதி, நீங்க கல்யாணத்துக்கு வரீங்க? வரேன். நம்ம 2 பேரும் சலூனுக்கு அவுட்ஃபிட் ட்ரையல் போலான்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருந்தேன். டென்ஷன்ல எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நீங்க வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சதும் எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு தெரியுமா? என்னடி, உங்க அம்மா வரலையா? இத பாரு, உங்க அம்மா வரத்துக்கு 5 மணி ஆகும். அது எனக்கு தெரியும். மணி இப்ப 5 ஆக போகுது. அம்மா வர நேரம் தான். தமிழ், ரொம்ப நேரமா எதுவும் சாப்பிடாம இருக்கியே, ஏதாவது சாப்பிடுறியா? நான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போய் நல்ல சாப்பாடா சாப்பிட்டுக்கிறேன். நல்ல சாப்பாடா? அப்ப நான் செய்யறது நல்ல சாப்பாடு இல்லையா? அத தாத்தா கிட்ட கேளு, சொல்லுவாரு. அம்மா வந்தாச்சு. அம்மா அம்மா. என்னடி தமிழ், சரி கீழே விழுந்துற போற, நில்லு. என்ன மேடம் இன்னைக்கு இவ்ளோ ஹாப்பியா இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற பாரதி? ரொம்ப நேரமா நீ எப்ப வருவேன்னு வச்ச கண்ணை வாங்காம வாசலையே பாத்துட்டு இருக்கா. பாட்டி, சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அம்மா, நான் ரெடிமா. சீக்கிரம் நீயும் ரெடி ஆகு, நம்ம போலாம். எதுக்கு ரெடி ஆகணும்? மேடம் எங்க போறீங்க? என்னம்மா இப்படி கேக்குற? கல்யாணத்துக்கு நாம போகணும்ல. நான் அப்பவே ட்ரெஸ் எடுத்து வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். நீ லேட் பண்ணாம சீக்கிரம் வாமா. ஆமா பாரதி, ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. பீரோல இருந்து எல்லா துணியும் எடுத்து போட்டு கலைச்சு ஒவ்வொன்னா பார்த்து எடுத்து வச்சிட்டு இருந்தா. தமிழ், நாம
கல்யாணத்துக்கு போகல. பாருங்க பாட்டி, கண்டிப்பா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன ஏமாத்துறாங்க. போமா, இனிமே நான் கூட பேசவே மாட்டேன். ஏன் பாரதி? இல்ல அத்த, அவளுக்கு உடம்பு இப்பதான் சரியா இருக்கு. அன்னைக்கு நைட் எல்லாம் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு நீங்களும் பாத்தீங்கல்ல. இதை நீ அவகிட்ட பொறுமையா சொல்லிருக்கலாம்ல. இப்ப பார், அவ கோச்சிட்டு போயிட்டா. என்ன அத்த பண்றது? என் செல்லம்ல, நானும் உன் கட்சி தான்டா. எனக்கும் உங்க அம்மா பண்ணதெல்லாம் பிடிக்கவே இல்ல. வெளியில வாட தங்கம்மா, வந்து சாப்பிட்டுட்டு போயிடுமா. பாட்டி கூப்பிடுறேன்ல. வாட செல்லம். செல்லக்குட்டி, அவ அங்க போயிட்டா. நீ வா பாட்டி, நான் சாப்பிடணும். வாடி செல்லம், உனக்கு தாண்டி செல்லம். வா சாப்பிடு வா. இத பாரு, என் பேத்தி சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வெளியே வந்திருக்கா. அவளை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. போதும் பாட்டி. சரி, இந்தா இந்த தண்ணி குடி. பாட்டி, நீ சொன்னதுனால தான் நான் சாப்பிட்டேன். மறுபடியும் ரூம்குள்ள போயிடுவேன். என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிடுங்க. பாத்தீங்களா அத்த, என்ன பேச்சு பேசுறான்னு? விடு பாரதி, குழந்தை தானே. அப்படியே உங்க அப்பங்குடம். இப்பவே வாசு மாதிரி மூக்குக்கு மேல கோவம் வருது. நல்ல அம்மா பொண்ணு. எப்படியோ அவ சாப்பிட்டதே எனக்கு போதும். சரி பாரதி, நீ உன் வேலையை பாரு. கொஞ்ச நேரத்துல அவ சமாதானம் ஆயிடுவா. என்ன? சார், நீங்க சொன்ன வேலை முடிஞ்சது சார். ஓகே, நீங்க போய்ட்டு வாங்க. சார், என்ன சார் நீங்க ஒரு எம்ப்ளாயி கல்யாணத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம எம்டி நீங்களே வாசலுக்கு வந்து வெல்கம் பண்றீங்களா சார்? நீங்க கிரேட் சார். சார், உங்களை மாதிரி பெரிய மனுஷன் வேற யாருக்கு சார் வரும்? என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் கௌரவம் பக்கமா எங்களுக்கு முன்னாடி வந்து நின்னு எல்லா வேலையும் பாக்குறீங்களா சார்? நீங்க வேற லெவல் சார். இதுல என்ன இருக்கு? எனக்கு ஆதி பிஏ மட்டும் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு பதவியை விட பழக்க வழக்கம் தான் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப் முன்னாடி இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. சார், செம சார். இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பார்த்ததே இல்ல சார். இந்த சிம்பிளிசிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கே நீங்க எம்டி தானோன்னு சந்தேகமா வருது. என்னடா மச்சான், யாரையோ ரொம்ப எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது. சச்சா, அப்படிலாம் இல்ல. வாய் மட்டும்தான் அப்படி சொல்லுது. ஆனா உன் மூஞ்சியை பார்த்து அப்படி தெரியலையே. சும்மா லதா, பாரதி வரலையா? இத்தனை பேர் வந்திருக்கோம், எங்களை விட்டுட்டு வராத ஆளை பத்தி மட்டும் கேக்குறீங்க. என்ன ஆதி பண்றது? அவ கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லிட்டா.
ஏன் தமிழுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லையா? தெரியல ஆதி, நான் எவ்வளவு கூப்பிட்டு பாத்துட்டேன், அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது அவளால பார்க்க முடியலையோ என்னமோ. ஐயோ, நான் சும்மா சொன்ன ஆதி. சரி, ஓகே ஓகே. எல்லாரும் டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பீங்க. எல்லாருக்கும் மேல ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. லதா, எல்லாரையும் கூட்டு போய் பாத்துக்க. ஓகே ஓகே சார், வாடி வாடி போலாம். பாரதி வராததுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஏ மச்சான், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அதான் ஒரு வழியா எல்லாரையும் சமாளிச்சு அனுப்பியாச்சுல. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கு. நாங்க சேஃபா வந்தது இருக்கட்டும் டி, ஆனா வந்தது பிரயோஜனம் இல்லாம ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? என்ன ஆச்சு? என்ன சொல்றது? நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா? ஏய், நான் என்னடி பண்ணேன்? ஆதிக்கு வாங்கின மோதிரத்தை காணோம். நான் பாட்டுக்கு போய் பெருமையா கொடுத்துட்டேன். ஒரே அசிங்கமா போயிடுச்சு. என்னடி சொல்ற? மோதிரம் எங்க போயிருக்கும்? அது எப்படிடி எனக்கு தெரியும்? நான் கொடுத்தப்ப வெறும் பாக்ஸ் மட்டும் தான் இருந்தது. மோதிரத்தை வச்சிருந்தது நீதானே? ஏய், விளையாடாதடி. நான் அப்படியே தான் எடுத்துட்டு வந்தேன். அது எப்படி காணாம போகும்? ஆமா, இந்த மாதிரி விஷயத்துல நான் உன்கிட்ட விளையாட போறேன் பாரு. நானே அந்த மோதிரம் எங்க போச்சுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். லதா, நீ டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு சரியா? மோதிரம் எங்கேயும் போயிருக்காது. நான் எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கான்னு பாத்துட்டு வந்து கால் பண்றேன். சரி, சீக்கிரம் பண்ணு. தமிழ், 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 நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? கதவு தர. இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? நீ மட்டும் இப்ப கதவு திறக்கல, அம்மா உன் கூட எப்பவுமே பேச மாட்டேன். கதவு தர. சரி, இங்க பாரு, கதவு திறக்கலனாலும் பரவாயில்ல. நான் கேக்குறதுக்கு மட்டுமாவது பதில் சொல்லு. உன் ஃப்ரெண்டுக்கு வாங்கின மோதிரத்தை காணுமா? லதா இப்பதான் போன் பண்ணி சொன்னான். உன் ஃப்ரெண்டு ரொம்ப ஏமாந்து போயிட்டாராம். அவரு பாவம் இல்ல. தமிழ், உனக்கு மோதிரம் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரிஞ்சா அம்மா கிட்ட உடனே சொல்லணும். என் ஃப்ரெண்டுக்கு நான் தான் போட்டு விடணும்னு எடுத்து வச்சிருக்கேன். என்ன தமிழ், நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அவ அங்கிருந்து போன் பண்ணி ஏதோ நான் எடுத்து வச்ச மாதிரி சொல்றான். இருக்கு உனக்கு. என்ன பாரதி, ரிங் கிடைச்சிருச்சா? லதா, இங்கதான் இருக்கு. தமிழ் தான் ஆதிக்கு அவளே போட்டு விடுவேன்னு எடுத்து வச்சிருக்கான். நான் அதை சரியா கவனிக்காம உன்கிட்ட பாக்ஸ கொடுத்து விட்டுட்டேன்டி. சாரி டி. அப்படியா? எப்படியோ மோதிரம் கிடைச்சதே. சரி சரி, உன் சாரி எல்லாம் ஓரமா எடுத்து வச்சுட்டு மோதிரத்தை எடுத்துட்டு உடனே கல்யாணத்துக்கு வந்து சேரு, சரியா? கடவுளே, அவ ஏதோ விளையாட்டா பண்ண போய் இப்படி. நான் ஜஸ்ட் சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன். என் மேல கோவம் எதுவும் இல்லையே. சச்சா, நீங்க எம்டி என்ன வேணாலும் சொல்லலாம், நான் அதுக்கு கோவப்பட முடியுமா சார்? இவ வேற அதை விட மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டேன். எப்ப இதை மாத்துறது? லதா, நான் எப்போதும் உங்ககிட்ட எப்படி மாதிரி நடந்திருக்கேனா? ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தானே நடந்துக்கிட்டேன். உன்னோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகிருக்கேன். அந்த உரிமையில தான் சும்மா சொன்னேன். நானும் சும்மா உள்ள தான் நடிச்சேன் சார். நீங்க சொன்னது எல்லாமே நான் எப்பவோ மறந்துட்டேன். அப்பா, தேங்க்ஸ் லதா, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு.
ஹாய் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி ஹாய் இருக்கீங்க? கேஷவ். ஹாய். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னப்பா நீங்க தான் காஞ்சிபுரம் போனதுக்கு அப்புறம் எங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காஞ்சிபுரத்துல புது ப்ராஜெக்ட்ல அதான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஹலோ கைஸ் 1 மினிட். கைஸ் இவங்க எல்லாரும் சென்னை ஸ்டாஃப். கைஸ் இவங்க எல்லாரும் காஞ்சிபுரம் ஸ்டாஃப். ஏன் கேஷவ் நம்ம ஹெட் ஆபீஸ் பக்கமா அப்பப்போ தலை காட்டலாம்ல? கண்டிப்பா அது வரைச்சு முடிச்சதும் வரேன். லதா பாத்தியாடி அதர் பிரான்ச் ஆளுங்க எல்லாருமே நம்ம எம்டிய ஜாலியா பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு. இவரு நம்ம கிட்டதான் எம்டின்னு கெத்து காட்டியிருக்காரு போல. சச்சா அப்படிலாம் இல்லடி. நம்ம கிட்டயும் அவரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுறாரு. எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. அமெரிக்கால படிச்சுட்டு வந்து வரல, அங்கெல்லாம் பாஸ அப்படிதான் பேர் சொல்லி கூப்பிடுவாங்களாம். கடவுளே என்னடா கெத்து கெத்துன்னு பேசிட்டு இருக்கீங்க? எப்ப கொத்தா மாட்ட போறேன்னு தெரியலையே. ஐயோ அங்க பாருங்க மாப்பிள்ள சாரே வந்துட்டாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். கங்க்ராட் சார். தேங்க்யூ சார் பார்க்க செம்ம கியூட்டா ஹீரோ மாதிரி இருக்கீங்க சார். சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்படி வாங்க. எதுக்கு? எதை பத்தி? ஏன் எதை பத்தி சொன்னாதான் வருவீங்களா? நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களா? எப்படி சூப்பரா கோட் சூட்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்காருன்னு நீங்க எப்படி வந்திருக்கீங்க? இது என்ன சட்டை என்ன பேண்ட் இது? இத கேக்குறியா? உனக்கு தெரியாது? இப்ப இதான் ட்ரெண்ட். என்ன ட்ரெண்டோ? நீங்க இந்த கம்பெனியோட எம்டி. இப்படி பேசுறது உங்களுக்கே சரின்னு படுதா? இந்த கல்யாணத்துக்கு செலவு பண்றது, ஆதிக்கு செம்மையா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது, இது எல்லாமே நீங்க தான். ஓகே ஃப்ரெண்ட்ஷிப்காகன்னு வச்சுக்கலாம். அதுக்காக நீங்க இப்படி சிம்பிளா வரணுமா? யாரா இருந்தாலும் ரொம்ப இடம் கொடுக்காதீங்க சொல்லிட்டேன். அது வந்து இத பாருங்க, காலையில நான் பாக்குறப்போ ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கணும். இதெல்லாமே நீங்க என்னோட பாஸ்ங்கிற அக்கறையில தான் பேசுறேன் சார். என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. மனசு கேக்கல அதான் பேசிட்டேன். இல்ல லதா, நீ சொல்றதுதான் சரி. ஏங்க பொண்ணு வந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் பொண்ணு அழைப்புக்கு போகணும். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்கப்பா. ஓகே. சொல்லு பாரதி. எங்க இருக்க நீ? நாங்களும் பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மேப்ல 2 மினிட்ஸ் காட்டுது. சரி சரி சீக்கிரம் வா, கரெக்டான டைமுக்கு தான் வரேன். நாங்க எல்லாரும் இங்க மண்டப வாசல்ல தான் நிக்கிறோம். அப்படியா? சரிடி, நாங்க வந்துடுறோம். சரி பாரதி சீக்கிரம் வந்துரு. சார் பாரதியும் பக்கத்துல வந்துட்டா. ஐயோ, இவன் கல்யாணத்துல என்ன இலவ கூட்ட போறானே தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சிருந்தான். பாரதி வரான்னு தெரிஞ்சதும் அப்படியே 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி மூஞ்ச சிரிச்சிட்டு பளிச்சுன்னு வச்சிருக்கானே. என்னடா உன் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியா இருக்கு? டேய், உன் ஃப்ரெண்டா போயிட்டல, வேற எப்படி இருக்க முடியும்? கல்யாண பொண்ணு வந்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. பாரதி என்னடி இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத, விடு. இல்லடி, நான் அதெல்லாம் மறந்துட்டேன்.
ஆனா அந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கும். இப்படி நடந்ததுனால அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அவங்க என்ன திட்டினதுல ஒன்னும் தப்பில்ல. எவ்வளவு எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. அது நடக்கலன்னதும் அவங்க ஏமாந்துட்டாங்க. அதான் அவர் கொஞ்சம் அதிகமா பேசிட்டாரு. பாரதி, உன்னால மட்டும் தாண்டி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. பிரம்மாண்டமான வரவேற்பு அது உனக்கு கிடைக்கணும்னு விதி இருந்திருக்கு. இல்லனா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த நீ இங்க வர மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சு நீ இங்க வந்தப்ப இப்படி நடந்து பா, உண்மையிலேயே உனக்கும் அதுக்கும் ஏதோ கனெக்ட் இருக்கு. ஹே ப்ளீஸ் டி, இந்த பேச்சு இத்தோடு விட்டுரு. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரி, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? உங்க வாழ்க்கைய பத்தி. இப்படிதான் இருக்க போறீங்களா? நீங்க எப்படி ஒரு ஃப்ரெண்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதேதான் எனக்கும். உங்க வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது பாரதி. உங்களை கட்டாயப்படுத்துற உரிமை எனக்கு இல்லை. ஆனா தமிழுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த முடிவு எதுவும் நம்ம கையில இல்லாது. என்னைக்கு தமிழோட அப்பா எங்களை விட்டுட்டு போனாரோ அப்பவே என் வாழ்க்கையோட முக்கியமான பகுதி முடிஞ்சு போச்சு. நான் இப்ப வாழ்ற வாழ்க்கையே தமிழுக்காக மட்டும்தான். வேற எதையுமே நான் எதிர்பார்க்கறதில்ல. என்ன நடந்தாலும் அது அப்படியே ஏத்துக்க பழகிட்டேன். ஏன் எனக்கு அடிக்கடி இப்படி நடக்குது? இப்படி இதயம் துடிக்க என்ன காரணம்? யாரோ என் பக்கத்துல என்ன நெருங்கினவங்க என்ன பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. ஆதி, என்னாச்சு ஆதி? ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நத்திங் பாரதி, ஐ எம் ஆல் ரைட். சார், சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. அம்மா உங்களை வர சொன்னாங்க. சரி, நீ போ. நான் வரேன். சரிங்க. சரி ஆதி, நீங்க போங்க. உங்களுக்கு நிறைய சடங்கெல்லாம் இருக்கும். நாம அப்புறம் பேசிக்கலாம். டாக்டர், நான் இப்ப ஹார்ட்டை டொனேட் பண்ண உங்களை பத்தி கேட்கல. ஹார்ட்டை பத்தி தான் கேட்கணும். ஓ, எதுவும் டிஸ்கம்போர்ட்டா இருக்கா? அப்படின்னா முன்னாடி நீ வந்து பாத்துருக்கலாமே. அது இல்ல டாக்டர், என் ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அகைன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு அந்த ஹார்ட்டுக்கு சம்பந்தமான நினைவுகள் ஏதாவது வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? வாட் நான்சென்ஸ்! நான் தான் அன்னைக்கு சொல்லிட்டேனே, அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. இன்னும் நீங்க அதே கேட்டுட்டு இருக்கீங்க. இத பாருங்க, மறுபடியும் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் மெடிக்கல் வேர்ல்டோட மிராக்கிள். எப்படி உங்க காருக்கு ஒரு பார்ட் போச்சுன்னா இன்னொரு பார்ட் மாத்தி வைக்கிறோமோ அது மாதிரிதான் இதுவும். அதனால காருக்கு ஏதாவது நினைவு வருமா என்ன? அது மாதிரி தான் ஹார்ட்டும். தட்ஸ் லைக் ஏ ஸ்பேர் பார்ட். நீங்க சொல்றதுக்கெல்லாம் 1% கூட வாய்ப்பே கிடையாது. இல்ல டாக்டர், எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா நான் சொன்ன அத்தனையும் எனக்கு நடக்குது. யூ ஷுட் பிலீவ் தட். என்னால ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அதை உணர முடியுது. அந்த உணர்வுகள் எல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. என் இதயத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரோ என் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களே தேடி வந்து என்ன பாக்குற மாதிரி இருக்கு டாக்டர். இப்படி இன்னும் நிறைய சொல்லலாம் டாக்டர். ஆதி, நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. இதெல்லாம் கற்பனையிலையும் சினிமாவிலையும் தான் சாத்தியம். ரியல் லைஃப்ல நோ வே. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதும்
என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து பாருங்க. ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் நான் சொல்றேன். அப்புறம் ஆதி, நீங்க முதல்ல சினிமா பார்க்கறதையும் சீரியல் பார்க்கறதையும் நிறுத்தினாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஹார்ட் இன்னொருத்தருக்கு போக போகுது. புரியலையே. சும்மா தெரியாத மாதிரியே கேப்பீங்களே. ஏங்க, ஒருத்தனோட இதயத்தை குடும்பத்துக்கு தெரியாம திருடி உங்க வீட்டு பையனுக்கு வச்சிருக்கோம். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா ஆயுசுக்கு அந்த பழி போகாது. என்னோட இத்தனை வருஷம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போய் என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதுல அவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் உங்களுக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஐயோ, நான் அது எப்பவுமே இல்லைன்னு சொன்னதே இல்லையா டாக்டர். நீங்க எனக்கு பண்ணது பெரிய ஹெல்ப் தான். ஆனா இப்ப எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பின்ன அவங்க கிட்டே போய் கேட்க சொல்றீங்களா? என்கிட்ட மட்டும் சீக்ரெட் வெளியே சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க போய் சமாதானம் ஆயிட்டீங்களா? அறிவு, என்ன பைத்தியாரம் நினைச்சீங்களா? உங்க வீட்டு பையனுக்காக நான் என் லைஃபே ரிஸ்க் எடுத்திருக்கேன். நீங்க என்னன்னா அவ்வளவு கூப்பிட்டு வச்சு கல்யாண கொண்டாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. ஐயோ டாக்டர், ஒரு நிமிஷம் பொறுமையா புரியுற மாதிரி சொல்லுங்க. யார் எங்க வந்திருக்கா? சொல்றேன். மாப்பிள்ளைக்கு ஒருத்தரோட இதயத்தை எடுத்து வச்சோம்ல, அவனோட பொண்டாட்டியும் பிள்ளையும் வந்திருக்காங்க. டாக்டர், என்ன சொல்றீங்க? நான் சொல்ல அறிவு, நீங்க சொல்லிதான் அவங்க வந்திருக்காங்க. நான் ஏன் டாக்டர் சொல்ல போறேன்? நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரியாம எப்படி அவங்க வருவாங்க? நான் தான் அந்த பொண்ணு நேர்ல போய் கேட்டனே. அவங்க வீட்டுக்கே போய் அழைப்பு வச்சு நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லிச்சே. ஃப்ரெண்ட், அது எப்படி ஃப்ரெண்ட்? நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சதும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. அது அப்படிதான். நீங்க நினைச்சாலே எனக்கு தெரிஞ்சிடும். ஓ, அப்படின்னா இதுவும் மேஜிக்கா? எஸ், அப்படிதான் வச்சுக்கோங்க. அது சரி, நீங்க எதுக்காக என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்க? ஓ, அதுவா? இந்த புது ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட கேட்கணும். அதுக்காக தான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்க. ஏய், எதுக்குடி அப்போ என்கிட்ட அவ்வளவு தடவை கேட்டு உயிர் எடுத்த? அது என் ஃப்ரெண்டு மாதிரியே உனக்கும் டேஸ்ட் இருக்கா இல்ல நீ இன்னும் ஓல்டு காலத்திலேயே இருக்கியான்னு தெரிஞ்சுக்கத்தான். போட்டேன்னா பாரு. ஃப்ரெண்ட், நான் உங்களுக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். வேண்டாம் ஃப்ரெண்ட், நான் எதுவும் சொல்லல. ஏன் ஃப்ரெண்ட்? நீங்க எது வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட். ஓ, அப்பா, நாளைக்கு எனக்காக என்ன gift வாங்கிட்டு வருவீங்க? பார்க்குட்டி, உனக்கு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ் இப்பவே சொல்லக்கூடாது, சரியா? ஏ பாரதி, எதுக்குடி உனக்கு இந்த தேவையில்லாத யோசனை எல்லாம்? அம்மா, என் ஃப்ரெண்ட் எனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்காரா. ஆதி, இப்போ எதுக்கு gift எல்லாம்? அதனால என்ன பாரதி, நான் என் ஃப்ரெண்டுக்காக பார்த்து வாங்கினேன். ஃப்ரெண்ட், அம்மா கூட உங்களுக்காக பார்த்து ஒரு gift வாங்குனாங்க. ஆதி, அவ அந்த ரிங்க பத்தி சொல்றா. ஓ, அதுவா? ஃப்ரெண்ட், என் gift எங்க? பாத்தீங்களா? ஆதி, எதுக்கு ஆதி இப்போ இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம்? ப்ளீஸ் வேண்டாம். உங்களுக்கே கல்யாண செலவு ஏகப்பட்டது இருக்கும். பரவாயில்ல பாரதி, இது தங்கமா பார்க்காதீங்க. என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்கிற கிஃப்டா மட்டும் பாருங்க. ஃப்ரெண்ட், சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட். தேங்க் யூ. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நோ தேங்க்ஸ் அண்ட் நோ சாரி. ஓகே ஃப்ரெண்ட். அம்மா, இந்த செயின் நல்லா இருக்குல்ல? அம்மா, எனக்கு சோறு போறது இருக்கட்டும், முதல்ல இந்த கல்யாணம் நடக்கணும்ல.
ராஜேஷ் மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறான் பாருங்க. சோறு கிடைக்கலன்ற திமிர்ல பேசுறான். அறிவு, கொஞ்சம் பேசாம இரு. அவர் ஏதோ சொல்ல வராரு. சாமி, புரியும்படியா சொல்லுங்களேன். உன் புள்ள பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். இன்னொன்னு இருக்கு, அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டான்னா பயப்பட தேவையில்லை. தம்பி இங்க வா, வா கிட்ட, கைய நீட்டு. இந்த கயிறு உன் புள்ள கையில இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படி இந்த கயிறு இவனை விட்டு போயிடுச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். நான் சொல்ற மாதிரிலாம் சாத்தியமே இல்லம்மா. பைத்தியக்கார மாதிரி ஏதோ உடஞ்சிக்கிட்டு இருக்கான். மா, நீங்க ஏமா அதை கேட்டுட்டு நிக்கிறீங்க? வாங்கம்மா போலாம். டேய் மச்சான், முதல்ல அந்த கயிறு கட்டி அவன் மூஞ்சில வீசிட்டு வாடா. விட்டேரிடா. என்ன கேசவா, உன் நண்பனுக்கு நீயே யமனா மாற போறியா? என் பேரை கரெக்டா சொல்றாரு. சாமி, நீங்க சொல்றதெல்லாம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. இது என் அப்ப ஈசம் போட்ட முடிச்சு, அதை யாராலையும் மாத்த முடியாது. உன் பையனுக்குள்ள இருக்கிறது ரெட்ட உசுறு. அதுக்கு அவன் உண்மையாத்தான் இருப்பான். என்னப்பா, உனக்கு புரியுதா? ஹலோ, என்ன என்ன அது? டேய் என்னடா, நான் பாட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அது கூட காதுல விழாத அளவுக்கு அப்படி எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அது அது ஒரே டென்ஷனா இருக்கு மச்சான். அது சரி, கல்யாண மாப்பிள்ள நான் தான், அது ஞாபகம் இருக்குல்ல? நியாயமா பார்த்தா நான் தான் டென்ஷனா இருக்கணும். உனக்கு அப்படி என்னடா டென்ஷன்? அது இல்ல, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் நான் எம்டி இல்லைங்கிற விஷயம் தெரியதான் போகுது. அதை நினைச்சுதான் ஒரே. ஓ, இப்ப அதுதான் உன் பிரச்சனையா? அது யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள தோழன். நீ என்ன கொஞ்சம் பாத்துக்கோ. டேய், அது உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சுல்ல? பார், எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ சொல்லிதான் நான் எம்டியா நடிச்சேன். இல்லனா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதுடா. இப்ப பாரு, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட போறேன். அடா கேஷவ், எனக்கு என்னமோ நீ எல்லாரையும் பார்த்து பயப்படுற மாதிரி தெரியலையடா. யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சதான் நீ எப்படி புலம்பிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். யாரா தெரியலையடா. சரி, நீ போய் கதவு தர. டேய், ஒரு நம்ம பேசினதை கேட்டிருப்பாங்களோ? டேய், நீ முதல்ல போய் கதவு தர. சரி, போய் திறக்கிறேன். வாங்க பாரதி, எப்போ வந்தீங்க? சார். பாரதி, உள்ள வாங்க பாரதி. நான் ஒன்னும் உங்களை தொந்தரவு பண்ணலையே. ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
சச்சே, நாங்க ஏதோ சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஆதி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? ஃப்ரீ தான். சொல்லுங்க பாரதி. ஒருவேளை நானும் அதையும் பேசினதை கேட்டிருப்பாங்களோ? மாட்டிக்கிட்ட கேசவா. நான் இப்பதான் உங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன். என்ன சொல்றீங்க பாரதி? ஆமா ஆதி, அம்மாக்கு இந்த தடவையாவது உங்க கல்யாணம் எந்த குழப்பமும் இல்லாம நடக்கணுங்கிற ஒரே கவலை தான். நீங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னப்போ நான் இப்படிதான் வேண்டிக்கிட்டேன். அம்மாவும் சரியாகி நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, அத நான் அவங்க கிட்ட சொன்னப்போ ஆதி கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கோ பாரதின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் 101 ரூபாய் கேக்குறேன். சிறப்பு. இது நல்ல ட்விஸ்டா இருக்கே. எதுக்கு பாரதி? எப்படியும் கல்யாணம் நடக்கத்தானே போகுது. விடாதி, பாரதி தான் வேண்டுதல்னு சொல்றாங்கல்ல, நல்ல காரியம் தானே. கரெக்ட் சார். ஆதி, நீங்க முதல்ல பணத்தை எடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? கொடுங்க. எதுக்கு பாரதி? இல்ல ஆதி, நாம நினைக்கிற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பணத்தை ஒரு துணியில முடிஞ்சு வைக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதும் அத சாமி கிட்ட சேர்த்துருவேன். நான் அதுக்குதான் மஞ்சள் துணி ஏதாவது இருக்கான்னு தேடுறேன். அந்த மாதிரி எதுவும் மஞ்சள் துணி இல்லையே பாரதி. சரி பரவாயில்ல, துணி இல்லனா என்ன, என் புடவையிலேயே முடிஞ்சுக்கிட்டா போச்சு. எப்படியோ என்கிட்டே தானே இருக்க போகுது. வாங்க ஆதி, நீங்களே இதை முடிஞ்சு வைங்க. ஆதி, தயங்காதீங்க, வாங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு முடிஞ்சு வைங்க. ஏ ஆதி, கட்டுடா. வாங்க ஆதி. உனக்கு என்ன பைத்தியம் எங்கிட்டு பிடிச்சிருச்சா? தேடி வந்த மகாலட்சுமி இப்படி எதுக்கடி வாசலோட அனுப்பி வச்சுட்ட? ஐயோ அம்மா, உனக்கு இதெல்லாம் புரியாது. இதுக்கெல்லாம் நீ வர்த்தே இல்ல. அந்த கோடிக்கணக்கான சொத்துக்கு முன்னாடி இந்த நகையெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏங்க, இவ என்னென்னமா சொல்லிட்டு இருக்கா? நீங்க என்னமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லடி, இன்னைக்கு மண்டபம் வாசல்ல ஒரு சாமியாரு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சத்தியம் பண்ணி சொல்லிட்டு போறான். அது கூட பரவாயில்ல, ஏதோ பிச்சைக்காரன் உளறிட்டு போறான்னு விட்டுறலாம். அப்புறம் பார்த்தா நம்ம ஆதிக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் வேற புதுசா ஏதோ குழப்பிட்டு போறாரு. அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பா, நீங்க எதை பத்தியும் யார பத்தியும் கவலைப்படாதீங்க. அத்தை என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு பாத்தீங்கல்ல. இனிமே அந்த சாமியார் இல்ல, அந்த சாமி சிலையே எந்திரிச்சு வந்தாலும் இந்த கல்யாணம் நிக்காது. சார், எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி? அதான் கேட்டீங்களே, வேலையா இருக்கீங்களான்னு. நாங்க இப்போ ஆதியோட கல்யாணத்துல இருக்கோம் சார், நாட் இன் ஆபீஸ். இவங்களை இப்ப எப்படி வெளியே அனுப்பலாம்? லதா,
வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இவ வேற. யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியாது உனக்கு? சார், நாங்க ஃப்ரீயா தான் இருக்கோம். என்னன்னு சொல்லுங்க சார். பாரதி, அது ஒரு சின்ன வேலை தான். கவனிக்காம விட்டு லாஸ்ட் மினிட்ல மிஸ் ஆயிடுச்சு. என்னடா இவன் இங்கேயும் வந்து வேலை செய்ய சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல சார். நீங்க என்னன்னு சொல்லுங்க, நாங்க அதை பண்றோம். அது ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு கொடுக்க தாம்பூல செட் ரெடி பண்ண மறந்துட்டோம். இப்பதான் அதுக்கு திங்ஸ் எல்லாம் வந்தது. நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ளீஸ். சார், இதுக்கு எதுக்கு சார் இவ்வளவு தயங்குறீங்க? எங்க கம்பெனியோட எம்டி நீங்க. நீங்களே எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்றப்போ நாங்க பண்ண மாட்டோமா? கண்டிப்பா பண்றோம் சார். இதோ கல்யாண பொண்ணு வந்துட்டாங்க. ஏமா, கல்யாண பொண்ணுக்கு வரவேற்பு கொடுங்க. ஆதி, சபையில் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. பவானி, என்ன இன்னும் ஸ்வேதாவை காணோம்? போய் கூட்டிட்டு வா. நான் எதுக்குக்கா? அதான் பார்வதி இருக்காங்கல்ல. பவானி, ஸ்வேதா நம்ம வீட்டு பொண்ணு. நீ போய் கூட்டிட்டு வந்தாதான் கௌரவமா இருக்கும். போ. வந்துடுறேன். வா ஸ்வேதா, சபையில் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. மேடம், சார் ரொம்ப சைட் டைப்பா இருக்காரு. சார் கைய புடிச்சு இழுத்து உங்க பக்கத்துல நிக்க வைங்க. ஸ்மைல் வாங்க. சார், மேடம் எப்படி ஸ்மைல் பண்றாங்க அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க சார். மாமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல ஸ்வேதா, லைட்டா தலைவலிக்குதாதான். மாமா, நமக்கு ரிசப்ஷன் தினமும் நடக்க போறது இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தான். இன்னைக்கு ஒரு நாள் கூட சரியா இருக்க முடியாதா? அப்படி இல்ல ஸ்வேதா, கூட்டம் நிறைய இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. மத்தபடி ஐம் ஆல் ரைட். அடியே, நான் எதை என் வாழ்க்கையில லட்சியமா வச்சிருந்தனோ, எதை என் வாழ்க்கையில ஒரு நாளாவது பண்ணணும்னு நினைச்சனோ, அது இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா எப்படி சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக இங்க உட்கார்ந்து பொட்டெல்லாம் மடிச்சிட்டு இருக்க. எவ்வளோ பெரிய சான்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னடி உன் பிரச்சனை? நல்லா தானே இருந்த, என்ன உட்காந்து உளறிட்டு இருக்க? என்ன பசிக்குதா? அசிங்கப்படுத்தாத பாரதி. இப்படி டிஜே மியூசிக்ல கூட்டத்தோட ஆடணும்னு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? நம்ம ஊர்ல எல்லாம் ஆடினா வீட்டுல போட்டு கொடுத்துருவாங்க. பாரதி பாரதி ப்ளீஸ், பாரதி வா பாரதி போலாம். நம்ம பங்குக்கு ஒரு ஹண்டத்தை போட்டு வந்துடலாம். வா பாரதி ப்ளீஸ். பாரதி நான் வரலடி.
நீ வரலைன்னா போ, நான் போறேன். ஏய் இருடி, இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு. போட்டு முடிச்சிட்டு 2 பேரும் ஒன்னா போலாம். எடுடி. அக்கா அவ்வளவுதானா? அவ்வளவுதாமா. ஓகே ஓகே அக்கா, இதுல வெத்தலை போடுங்க. சரிம்மா. அச்சச்சோ, ஸ்வேதா வந்துட்டானா? இப்ப என்ன பண்றது? இனி இவங்களை மண்டபத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போறதுதான் ஒரே வழி. பாரதி, நீங்க தப்பா நினைக்கலனா கடைசியா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? காலையில முகூர்த்த மாலை வாங்கிட்டு வர போகணும். அது ஆதிக்கனோட கிஃப்ட். நீங்களும் லதாவும் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், கண்டிப்பா போலாம். இருங்க. ஏய் லதா, தப்பிச்ச. ஏய் இங்க வா. என்ன? இங்க வாடி. ஐயோ பாரதி. பாரதி, நீங்க 2 பேரும் வெளியில என் காருக்கு பக்கத்துல வெயிட் பண்ணுங்க. நான் போய் கார்க்கு எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே சார். லதா, ஏய் வாடி இங்க. இருடி வர. என்ன பாரதி, இது காஞ்சிபுரத்திலே இருந்திருக்கலாம். ஏய் நீ கோச்சுக்காத. எம்டி ஒரு முக்கியமான வேலை சொல்லிருக்காரு. இங்க என்ன எடுபடி பாக்குறதுக்கா வந்திருக்கோம்? பேசாம வாடி, பக்கத்துல தானே எம்டியே வேலை செய்யறாரு. உனக்கு என்ன? வா போலாம். வா வா. ஐயோ, தமிழ் உள்ளதா இருந்தா அவகிட்ட சொல்லாம வந்துட்டேன். அவ எங்க உன்னை கவனிக்கிறா? பா, என்ன டான்ஸ் ஆடுறான்? சரி நீ இங்கே இரு, நான் உள்ள போய் என்னோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு அப்படியே தமிழ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஒருவேளை அவ வரேன்னு சொன்னா கூட்டிட்டு வந்துரு. சரியா? சரி ஓகே, கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த நிகழ்ச்சியில அடுத்ததா சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி சென்னை சார்பாக ஸ்டாஃப்ஸ் அனைவரும் மேடையில ஏறாங்க. இங்கு சாரதா குரூப் ஆஃப் சென்னை சார்பாக ஸ்டாஃப்ஸ் அனைவரும் இந்த சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி ஆதி அவர்களுக்கும் ஸ்வேதா அவர்களுக்கும் திருமண வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதோடு சென்னை ஸ்டாஃப்ஸ் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி ஆதிக்காக வாங்கிட்டு வந்த இந்த அழகான ரோஜா மாலையை இருவருக்கும் அணிவித்து தங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியின் எம்டி ஆதி அவர்களையும் ஸ்வேதா அவர்களையும் உங்களது பொன்னான கரங்களால் கைத்தட்டி வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எப்பா என்னப்பா சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி ஆதியோட கல்யாணத்துக்கு வந்துட்டு எல்லாரும் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா கைத்தட்டி பாட்டு பாடி அவங்கள வாழ்த்துங்கப்பா. சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியின் எம்டி ஆதி அவர்களின் கல்யாணத்துக்கு வந்திருக்கிற எல்லாருமே இருந்து மணமக்களை வாழ்த்திட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும்.